அந்த மாதிரி உபத்திரத்துக்குள்ள போகும்போது நம்ம இயேசுவை மறந்துடுறோம், இயேசுவை வேணான்னு சொல்லிடுறோம். ஆனா என் ஆண்டவர் மேல இருந்து பார்த்து நீ நினைக்கிற என் ஆண்டு சந்தோஷப்பட்டிருப்பாரு. இல்ல, அந்த சூழ்நிலை கத்துறதுக்கு அனுமதிக்கிறான்னு சொன்னா இப்பவாச்சும் என் பிள்ளை என்ன தேடி வரட்டும், இப்பவாச்சும் என் பிள்ளை என்ன பாடட்டும், இப்பவாச்சும் என் பிள்ளை முழு இதயத்தோட என்ன கூப்பிடட்டும், ஏசப்பா அப்படின்னு கூப்பிடட்டும்னு சொல்லி நிக்கிறாருமா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து அப்படி சொல்லுவியா? ஆண்டவரே முடியலப்பா, இந்த சூழ்நிலையை மாற்றுங்கப்பா, உண்மை மட்டும்தான்ப்பா நம்பி இருக்கிறேன். ஒரு உடஞ்ச இருதயத்தோடு ஆண்டவரே, கண்கள் முழுவதும் கண்ணீரோடு, ஆண்டவரே சிதறி போன சில்லாய், ஆண்டவரே நம்பின மனிதங்களெல்லாம் விட்டுட்டு போன நிலையில இன்னைக்கு 2 கரத்தை உயர்த்தி உண்மை நம்பி இன்னைக்கு நிக்கிறப்பா இந்த சபையில. ஆண்டவரே நீர் மட்டும் தான் என் சூழ்நிலையை மாற்ற முடியும், இந்த சூழ்நிலை உண்மை நான் ஆராதிக்க தயாரா இருக்கிறேன்னு சொல்றவங்க கண்ணில் கண்ணீர் வரட்டும், உன் இருதயம் எவ்வளவு கடினமா இருக்கட்டும், பாரங்கள் நிறைய இருக்கட்டும், இந்த பாடலை நீ ஆண்டவரை நம்பி பாடும் பொழுது ஆண்டவரதை பனியை போல உருக்குவாரையா. இந்த சூழ்நிலையை மாற்றும் தேவா, எந்த பாரத்தை நீக்கும் தேவா, இந்த சூழ்நிலையை மாற்றும் தேவா, எந்த பாரத்தை நீக்கும் தேவா. போதும் என் வேதனைகள், போதும் என் சஞ்சலங்கள் அப்பா, போதும் என் வேதனைகள், போதும் என் சஞ்சலங்கள். ஏனையா தேற்றும் தேவா, என் நிலைமையை மாற்றும் தேவா. ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும், அப்பாவோட அன்பை மட்டும் நிலைமையை மாற்றும் தேவா. இந்த சூழ்நிலையை மாற்றும் தேவா, எந்த பாரத்தை நீக்கும் தேவா, இந்த சூழ்நிலையை மாற்றும் தேவா, பாரத்தை நீக்கும் தேவா. வாழ்க்கையில மலையை போல துன்பங்கள் இருக்கலாம், உபத்திரவங்கள் சூற்றில் இருக்கலாம். உங்களை பார்த்து சொல்றேன், என் ஆண்டவர் சகலத்தையும் உனக்காய் நிப்பாட்டி உன்னுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் துளிர்க்க செய்வார்.